கொன்னிச்சிவா ஒட்டாக்கு ஃபேம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, ஒரு சில அனிமேஸு நம்ம கிரன்ச்சிரோலும் சரி, அனிமி டைம்ஸும் சரி, தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ, அப்படி என்னென்ன அனிமேஸ் தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆச்சுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, ஒரு பேசாம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கோஸ்ட் இன் த செல் ஸ்டாண்ட் அலோன் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு அனிமியோடைய சீசன் 1, சீசன் 2 அண்ட் ஒரு மூவி. இது 3யும் பார்த்தீங்கன்னா, தமிழ் டப் பண்ணி இப்போ அனிமி டைம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அனிமி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு நல்ல அனிமி. நான் இதுவரைக்கும் பார்க்கல. பட் ஐஎம்டிபில பார்த்தீங்கன்னா, நல்லா ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த அனிமிக்கு. ஸோ, இந்த அனிமி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அடல்ட்டுக்கு ஏத்த மாரி இருக்கும். கொஞ்சம் சைனன் அனிமி தான் நினைக்கிறேன். ஸோ, நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு எபிசோட் தமிழ்ல பார்த்தேன். தமிழ் டப்பிங் பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா பண்ணியிருக்காங்க. ஸோ, வந்து பார்க்கலாம். ஸோ, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அனிமி எப்படி இருக்குன்னா, ஒரு கொஞ்சம் ஃபியூச்சர் வேர்ல்டுல நடக்கிற மாரியா ஸ்டோரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அப்படிப்பட்ட அனிமேஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஒரு வொர்த்தான அனிமி தான். தமிழ் டப்பிங் கொஞ்சம் ஏவரத்தா இருக்குது. ஸோ, ப்ராப்ளம் இல்ல தான். நீங்க மறக்காம செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தி பேரடாக்ஸ் லைவ் தி அனிமேஷன்னு சொல்லக்கூடிய ஒரு அனிமியை நம்ம அனிமி டைம்ஸ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அனிமி நான் பெருசா பார்க்கல. பட் தமிழ் டப்பிங் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக ஒரே ஒரு எபிசோட் பார்த்தேன். ஸோ, பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ் டப்பிங் ஏவரேஜா பண்ணியிருந்தாங்க. பட் அனிமேஷன் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா வந்துச்சு. இந்த அனிமே ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் மியூசிக்கல் ஜானரா இருக்கும். ஸோ, அப்படிப்பட்ட ஜானர்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா, மறக்காம இந்த அனிமே செக் பண்ணி பாருங்க. இப்போ இது அனிமி டைம்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அடுத்ததாக ஹொக்கைடோ கேர்ள்ஸ் ஆர் சூப்பர் அடோரபிள்னு சொல்லக்கூடிய ஒரு அனிமையை இப்போ தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம கிரன்ச்சிரோல். இந்த அனிமே நான் பார்க்கல. பட் பார்த்தவங்கலாம் இந்த அனிமே டப்பிங்கும் சரி, இந்த அனிமையும் சரி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ, நீங்களும் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போறீங்க. நானும் டைம் கிடச்சா இந்த அனிமே போய் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ, இது பார்த்தீங்கன்னா கிரன்ச்சிரோல் அவைலபிளாக இருக்குது. ஸோ, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஸ்டோனுடைய சீசன் 3 இப்போ தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது நம்ம கிரன்ச்சிரோலில். இதோட சீசன் 1, சீசன் 2 அண்ட் சீசன் 1 பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் சீசன் 3 மட்டும் தான் மிஸ்ஸிங்காக இருந்துச்சு. ஸோ, இதையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ, நிறைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ, போய் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ஸ்டோனுடைய ஒரு மூவியும் பார்த்தீங்கன்னா, இப்போ கிரன்ச்சிரோல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்ல. அந்த மூவியோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் ஸ்டோன் ரியூசி. ஸோ, அதையும் போயிட்டு பாருங்கள். அண்ட் இன்னொரு சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹைக்யூ அனிமோடைய சீசன் 3 அதோடைய முதல் 10 எபிசோடு இப்போ நம்மளால் தமிழில் பார்க்கக்கூடியா இருக்குது. ஸோ, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, எப்போ வரும் சீசன் 3ன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. பட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா, ஹைக்யூடைய சீசன் 3யோடைய முதல் 10 எபிசோடையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம கிரன்ச்சிரோல். ஸோ, மறக்காம செக் பண்ணி பாருங்கள் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா, கிரன்ச்சிரோல் அண்ட் அனிமி டைம்ஸில் என்னென்ன அனிமே ரிலீஸ் ஆச்சு பார்த்துருப்போம். பட் இந்த வாட்டி இன்னொரு பிளாட்ஃபார்மும் ஒரு அனிமி மூவியை தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாரா அந்த பையன்னு கேட்டிங்கன்னா, அவன் பேர் தான் நெட்ஃப்ளிக்ஸு. நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா, லோஸ்ட் இன் ஸ்டார்லைட்னு சொல்லக்கூடிய ஒரு அனிமி மூவி இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ, இந்த அனிமியை நான் பார்த்துட்டேன். ஸோ, பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ் டப்பிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த அனிமி கூட ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ, மறக்காம போயிட்டு நெட்ஃப்ளிக்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸ் எந்த ஒரு அனிமையும் நம்ம டப் பண்ணி பார்த்துருக்க மாட்டோம். இதுக்கு முன்னாடி சீரிஸாக இருக்கட்டும், மூவிஸாக இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ கொரியன் ட்ராமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போது அனிமி பக்கம் அவங்க பார்வை திரும்பிருக்கு. ஸோ, இதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிங்கன்னா, அப்கமிங்கில் நிறைய அனிமேஸ் வந்து ரிலீஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. அண்ட் அவனுங்கிட்ட பார்த்தீங்கன்னா, நிறைய நல்ல நல்ல அனிமி மூவிஸாக இருக்கட்டும், சீரிஸாக இருக்கட்டும் எல்லாமே கொட்டி கிடக்கு. ஸோ, நான் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக அவனுக்கு தரப்புல நிறைய அனிமேஸ் தமிழில் வரும். ஸோ, அதுக்கப்புறமா நான் தமிழ் டப் ஆடியன்ஸுக்கு ஒரு கொண்டாட்டம் தான். ஸோ, மறக்காம போயிட்டு செக் பண்ணுங்கள் கைஸ். இவ்வளோ தான் கைஸ் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தமிழ் டப்டு அனிமேஸ். கொஞ்சம் லிஸ்ட்டு சிறுசாக தான் இருக்குது. ஏன்னா அப்கமிங்கில் நிறைய அனிமேஸ் வர வேண்டியிருக்கு. ஸோ, அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் வீடியோஸ் போடுறது பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப கம்மியாகிடுச்சு. பிகாஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நான் கொஞ்சம் என்ன சொல்ல இறுக்கத்தில் இருக்கிறேன். ஸோ, நான் வந்து வெளியே வரத்துக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். ஸோ, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ, டிசம்பருக்கு அப்புறமா நான் ஃபுல்லாக கம்பேக் கொடுத்து எவ்ரிடே வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ, அது வரைக்கும் இப்படி ஒரு சில வீடியோஸ் போடுவேன். ஸோ, மறக்காம நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ உங்கள் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ, வியூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடி வாங்குது. ஸோ, அட்லீஸ்ட் இந்த வீடியோ ஒரு 1Kக்கு மேலே அதை புஷ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்குக்குள்ளே நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ, மோட்டிவேட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ, பேசாமல் வீடியோ முடிச்சுக்கலாம். சைனோரா அண்ட் பரட்டேன்.